நிறைய நம்மோடு கர்த்தர் சொன்னார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்காகவே இருக்கிறது. நிச்சயமாய் அது நிறைவேறும். அது பொய் உரைவதே இல்லை. அதனால இந்த வருஷத்துல இந்த ஜெபத்தை ஆரம்பித்தது முதற்கொண்டு ஒரு அற்புதமாவது நம்ம பார்க்காம இருந்திருக்க மாட்டோம்னு நம்ம நம்புறேன். உண்மைதானே? நம்ம நிறைய அற்புதம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் கண்டினியூவா சாட்சிகள், இதுவரைக்கும் சொல்லாத நிறைய சாட்சிகளை இப்போ சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரே. அப்போ இந்த ஜெபம் வீணாய் போகவே இல்லை. ஆனால் இந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட சிலருக்கு ஒருவேளை எனக்கு நான் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கலை, அந்த அற்புதமெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அந்த வார்த்தையை கேட்க வைக்கிறாரே. ஆனால் அதனுடைய விடுதலையை கர்த்தர் தராமல் கர்த்தர் போகவே மாட்டார். யவீரோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நான் உன்னோட கூட வர்றேன்னு கர்த்தர் அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அவனுக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் அவர்தான், அவனோடு கூட டிராவல் பண்ணவர் அவர்தான். அதனால பாதி வழியில என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அந்த மனுஷனை கைவிடாம கடைசி வரைக்கும் அவனுடைய வீட்டிற்கு போய் அந்த பிள்ளை ஆண்டவர் உயிரோடே எழுப்பினார். அதனால இந்த ஜெபத்திலே துவங்கினவர் கர்த்தர், நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் கர்த்தர். அதனால ஆண்டவர் இந்த அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்மை ஆண்டவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயாசார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அடுத்து, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு ஒரு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அடுத்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். ஆமென். அப்போ அந்த ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. ஆனா என்ன நான் இந்த இடத்துல உங்களை நான் மறுதலிக்கல, உங்களை நான் விட்டு கொடுக்கல, உங்களை தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லல, உங்க வார்த்தையை நான் அவிசுவாசப்படல. ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, எலியேசர் என்னுடைய வீட்டிலே இருக்கிற எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய இருதயம் சில நேரத்தில் நம்முடைய இருதயமா தான் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒருவேளை பதில் வரலைன்னா கூட ஆண்டவரை விடக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ள இல்லை, ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற மனப்பக்குவம் நமக்குள்ள இல்லை. ஆண்டவர் செய்யலைன்னா கூட நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை என்னுடைய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிறத வச்சுட்டு என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ, எது இருக்கிறதோ அதை வச்சு, சரி ஆண்டவரே இம்மட்டும் தந்திருக்கிறீர்களே, இம்மட்டும் தந்திருக்கிறீர்களே. ஸோ இந்த 100 days ஜெபத்தில் யாரோ ஒருத்தருடைய மனசு அப்படி இருக்கலாம். நான் குறை சொல்லலை பாஸ்டர், ஆண்டவரை நான் எதையுமே ஆண்டவரை திட்டவோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர். நான் இந்த 100 days ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ண காரியம் ஒருவேளை நடக்கலைன்னாலும் ஏற்கனவே எத்தனையோ காரியம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எத்தனையோ என்ன நடத்தி இருக்கிறாரு, அதுவே நான் இன்னும் நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இருதயம் தான் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த ஆபிரகாம்கிட்ட இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை வச்சு நீ திருப்தியாகி எனக்கு அதே வச்சு நீ நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ
நாட்கள் ஜெபித்து ஒருவேளை நீங்க இருக்கிறத வச்சு நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே நீ கொடுத்தது எனக்கு போதும், அதுவே நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு திருப்தி ஆயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, நீங்க ஜெபித்த காரியம், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறினதோ, நீங்கள் கேட்ட பிரகாரமாகவே, நீங்க ஆசைப்பட்ட பிரகாரமாகவே, ஆமென், நீங்க மனசுல நினைச்ச பிரகாரமாகவே, இன்றைக்கு வனாந்தரத்தை போல தெரிந்தாலும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நிச்சயமாகவே நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஆனா இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் இடத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க 15ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீ வீட்டை விட்டு நீ வெளியே வா, வெளியே வந்து நீ வானத்தை பார், அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படி, அந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா, சூரியன் அஸ்தமிக்கிற போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பகல் நேரம். அப்போ பகல் நேரத்துல நம்ம எப்படியாவது நட்சத்திரங்களை எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எண்ண முடியாது. ஆண்டவர் வெளியே பார்க்க சொல்றாரு, ஆனா அவனுக்கு அது விசிபிளா இல்லை, தன்னுடைய கண்களுக்கு தெரியல, தன்னுடைய மாம்ச கண்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவனால பார்க்க முடியல. ஆனா அவனுடைய உள்ளுக்குள்ள என்ன உணர்றான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லி இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் என்று அவன் விசுவாசித்தான். அதே போலவே ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய கண்களுக்கு விசிபிளா தெரியாது, நம்முடைய பார்வைக்கு பெருசா தெரியாது. பகல் நேரத்துல போய் வெளியில நீ எண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவரை எண்ண முடியும்? நம்மன்னா அப்படிதான் கேள்வி கேட்கும், எங்க இருக்கு ஆண்டவரே இதுல பகல் நேரத்துல எப்படி நாங்க, இரவு நேரம் அப்படின்னா பரவாயில்ல, ஆனா அதுதான் விசுவாசம், அதுதான் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசம். அதனால இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கொடுத்து, அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்து, என்னை நடத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை முழு பலத்தோட முழு இருதயத்தோட கரங்களை தட்டி எஸ் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க திருப்தி ஆகிறது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா அது நடக்காதுன்ன போது கர்த்தர் கொடுத்த காரியத்துல எஸ் பரவாயில்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, நீ என்ன தூசிக்கல, நீ என்ன நிந்திக்கல, நான் உனக்கு கொடுத்ததுல நீ என்ன பண்றேன்னா திருப்தியா, பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீ நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமாயிருச்சு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், எலியேசரினால நீ திருப்தியாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு ஒரு ஈசாக்கை நான் உனக்கு தருவேன், உன்னை ஆமென் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போறேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஆண்டவர் யாருக்காக பேசுறாருன்னா, எலையேசர்ல நீ திருப்தியாக வேண்டாம். ஆமேன். இஸ்மவேலில் நீ திருப்தியாக வேண்டாம். எலையேசரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணது ஓகே. ஆமேன். இஸ்மவேல நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணது ஓகே. ஆனா உனக்குன்னு நான் கொடுக்கக்கூடிய ஈசாக்க கண்டிப்பா உங்க கண்கள் காண போகிறது. நிச்சயமா உங்க கண்கள் காண போகிறது. அந்த சமாதானம் உங்க வீட்டிற்கு வரும். அந்த மகிழ்ச்சி உங்க வீட்டிற்கு வரும். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதை நீங்கள் நிச்சயமாய் அறிவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் அது தடைபடாது. ஆமேன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆமேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகளை மேல தட்டி என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. இப்ப கைகளை தட்டி சொல்ல என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். என் தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாதென்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. இப்ப சொல்லும் என் தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள எல்லாருடைய கைகளை மேல தட்டி சொல்லுங்க என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் வளருவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் திரும்ப திரும்ப எல்லாரும் என் தேவனால் நான் உயருவேன். தேவனால் சொல்லிக்கொண்டே என் தேவனால் நான் உயருவேன்.
என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். லாசரு வியாதியா இருக்கிறாரு. உடனே ஏசப்பாவுக்கு நியூஸ் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஏசப்பா வராம திரும்பவும் 2 நாள் தாமதம் பண்ணி வர்றாரு. அவர் வந்த உடனே மார்த்தாள் தெருவுக்கே ஓடி போறாங்க. ஓடி போய் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரையானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல, அவன் வந்து மரிக்க, நான் என்ன பண்ண போறேன்னா அவனை உயிரோட எழுப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு சொன்னா, தனக்கு தான் நேசித்த பையன் யாருன்னா லாசரு. அப்படின்னா அந்த வீட்டில் ஆம்பளை துணைகள் யாரும் இல்லை. அந்த 2 சிஸ்டர்ஸுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய பலன் யாருன்னா இந்த லாசரு தான். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான். அந்த வீட்டை ஆண்டவருக்கு நேசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல சொல்லி அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சும் 2 நாள். அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு, இந்த டெத் வீட்ல இருந்து எவ்வளவு, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காரு, 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காரு. அவ்வளவுதான், பொடி நடையா நடந்து வந்தா கூட வந்துருக்கலாம் ஆண்டவர். கடல் மேலேயே நடந்து வந்தவருக்கு வர்றதுக்கு என்ன, காற்றுல கூட அவர் வந்திருக்கலாமே, டக்குன்னு வந்து ஒரு 8 பார்த்துட்டு அப்படி போயிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவங்க மனசை பாருங்க, அந்த அவங்களுடைய மனசை பாருங்க. ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா எப்ப நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஒரு நாள் உயிர்த்தெழுவான். அப்படின்னா எங்க சகோதரன் இப்ப இறந்துட்டான், நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல, நீங்க ஏன் வரலன்னு நான் கேள்வி கேட்கல, உங்களை நான் சத்தம் போடவும் இல்லை. ஆனா நீங்க இங்க இருந்தீரானா இவன் மரித்திருக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் உங்களை நாங்க விட்டு தரல, உங்களை நாங்க நோன்னு சொல்லல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து, என்ன ஏசுநாதர் உங்களை வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, நோயா இருக்கு, கேள்விப்பட்டு வரலையா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நாங்க எல்லாம் மனசுல என்ன பண்ணிக்கல, எடுத்துக்கல. எங்க சகோதரன் மரித்தான், உயிரோட எழுமா, நான் ஓகே, நாங்க அதை ஏத்துக்கிறோம், பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு உயிரோட அவனை கொடுத்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி மற்ற நாள்ல அவனை எழுப்பினாலும் கர்த்தருக்கு. இந்த மனசை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் அப்படின்றது நீ நினைக்கிறது மாதிரி அப்புறம் இல்ல, இப்பவே நான் உனக்கு செய்வேன், இப்பவே நான் உனக்கு செய்வேன். அதனால இன்று யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். யாருடைய இருதயம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க மனசுல நினைச்சிருக்கலாம், பாஸ்டர் நான் நிறைய ஜெபம் பண்ணுங்க, நான் நிறைய கேட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு பெருசா நடக்கல, இந்த காரியம் நடக்கல, இந்த காரியம் நடக்கல. ஆனாலும் நான் ஆண்டவரை விடவும் இல்லை, நான் ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை. நான் என்ன மனசார ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். புது வருஷத்தை இவ்வளவு காத்தீங்களா ஆண்டவரே, ஒண்ணும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்களே, அந்த நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களோட இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த திருப்தியை கர்த்தர் அங்கீகரித்து, இந்த மனசை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுக்கு நிறைவா தராம போக மாட்டாரு. நான் இப்ப பேசிக்கொண்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு பரலோகம், ஆமேன், பரலோகம் அது கையெழுத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம், கையெழுத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி, இஸ்மவேல் அல்ல, இஸ்மவேல் அல்ல, ஆமேன், ஈசாக்கை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற, ஈசாக்கை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமேன். இன்னும் ஆதியாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, எகிப்தியர்களுக்கு வந்து மேய்ப்பர்கள் வந்து யாராமா, மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள், மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். மேய்ப்பர்களோடு கூட அவங்க வந்து சாப்பாடு இருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து எகிப்துல அதிகாரியாய் கொண்டு போய் உட்கார வச்சது யார் அப்படின்னா, ஒரு மேய்ப்பனை தான் ஆண்டவர் அதிகாரியா கொண்டு போய் உட்கார வச்சார். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே அருவருப்பா பார்ப்பாங்க, அவங்கள பார்த்தாலே அழுக்கா பார்ப்பாங்க, அவங்கள பார்த்தாலே கீழே, அந்த உலகத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப குறைவா பார்க்கிறவங்க மாதிரி பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த மேய்ப்பனை, மேய்ப்பனுடைய குடும்பத்துல ஒருத்தனை கிடையாது,
யோசேப்பு யார் அப்படின்னா, அவன் எகிப்திற்கு வருவதற்கு முன்பாக யாராதான் இருந்தார்னா, அவனும் மேய்ப்பனாய் தான் இருந்தான். மேய்ப்பனையே எகிப்து தேசத்திற்கு கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். அது மட்டும் இல்ல, நீங்க எகிப்துல பாத்தீங்கன்னா இந்த எகிப்தியர்கள் எபிரேயர்களோட சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. பைபிள் சொல்லுது எகிப்தியர்கள் எபிரேயர்களோட சாப்பிட மாட்டாங்க. அவங்க தூரத்துல தான் சாப்பிடுவாங்க, பக்கத்துல உட்கார வச்சு அவங்கள சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த முழு உலகத்தினுடைய சாப்பாடையும் ஆண்டவர் யாருடைய கையில கொடுத்தாருன்னா, யோசேப்பு என்கிற ஒரு எபிரேயனுடைய கையில கொடுத்து, அவன் படி அளக்கிறது மாதிரி கர்த்தர் தலையை நிமிர பண்ணினதான் கர்த்தர். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் அவமானமா பார்க்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நினைப்பாரு. உங்களை மட்டமா பார்க்கிற அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல உங்க மூலமாய் அவர்கள் பிழைக்கிற அளவுக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் அதை செய்ய போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை செய்ய போறாரு. ஆமென். அருவருப்பான அதே மேய்ப்பர்களை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஆண்டவர் உங்களை அற்பமா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்குங்களேன். அற்பமா உங்களை நினைச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் உங்களை யாருன்னு நிரூபிக்காம விடவே மாட்டார். உலகம் உங்களை அற்பமா நினைக்கும் போது, உலகம் உங்களை குறைவா நினைக்கும் போது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்பா பாதத்துல போய் அப்படியே அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்பா என்னை ரொம்ப கேவலமா பார்க்கறான்ப்பா, என்னை ரொம்ப குறைவா பார்க்கறான்ப்பா, என்னை மட்டமா நினைக்கிறான்ப்பா அப்படின்னு அப்பா கையில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் காமிப்பார். நீங்க யாருன்றத காமிப்பார். உங்களை எப்படி பண்ணணும்ன்றத காமிப்பார். ஆமென். அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமா அங்கீகரிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. இதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அப்போ தாவீதுனுடைய வீட்டுல தாவீதை எப்படி பார்த்தாங்கன்னா அவனை அற்பமா பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் யாருன்றதை நிரூபிக்கிறார் பாருங்க. அதனால சில நேரத்துல நம்மளை அப்படி அவங்க ட்ரீட் பண்றது நல்லதற்காக தான். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது நல்லதற்காக தான். நம்முடைய பிள்ளைகளை அவங்க மட்டம் தட்டுறது நல்லதற்காக தான். ஏன்னா அப்பதான் கர்த்தருடைய கரம் உங்களிலே தோன்றும். இன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து தீர்க்க தரிசனமா ஆண்டவர் நம்மோட பேசிட்டே இருக்கிறாரு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பேசுறாரு, நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமென். 100 நாள் ஜெபம் முடிச்சு கூட உங்க ஜெபம் பெண்டிங்ல இருக்குன்னா கவலையே படாதீங்க. எதையும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. புது வருஷத்துக்குள்ள எப்படி நீங்க நுழைய போறீங்கன்னா நன்றியோட நுழைய போறீங்க. எப்படி நுழைய போறோம்னா, தேவரீர் இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த வருஷத்திலிருந்து முடிகிற வரைக்கும் என்னை உயிரோட காத்ததுக்கே நான் நிறைய செய்யணும். எனக்கு சாப்பாடு போட்டதுக்கே நிறைய செய்யணும். என்னை நிம்மதியா தூங்க வச்சதுக்கே நிறைய பண்ணணும். மலை போல வந்த இந்த பிரச்சனைய சும்மா சாதாரணமா ஒரு கொசு கடிக்கிறது போல எனக்கு மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோட 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 நீங்க உள்ள போவீங்க. ஆமென். அந்த மனசு உங்களுக்குள்ள இருக்குது. அந்த மனசை கர்த்தர் தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இத்தனை நடந்தும் அவரை வெறுக்கக்கூடிய மனசு வரல. இத்தனை நடந்தும் ஜெபம் பண்ண வேண்டான்ற மனசு வரல. இத்தனை நடந்தும் அவரை தூசிக்கணும்ன்ற மனசு வரல. கர்த்தர் சொல்றாரு, இஸ்மவேல் பிழைக்க மாட்டான், உனக்கு ஈசாக்கை கொடுத்து உன்னை பிழைக்க பண்ணுவேன்.
ஏதோ ஒண்ணு எனக்கு போதும்னு நீங்க நினைக்க முடியாது. ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், மகளே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், ஏதோ ஒண்ணு உனக்கு கொடுத்து நான் எப்படி அனுப்புவேன், ஏதோ ஒண்ணு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை எப்படி அனுப்புவேன். இல்ல, நான் உனக்கு வாக்கு பண்ணினது, உனக்கு முன்குறித்தது, உனக்கு சொன்னது, உங்களை விசுவாசிக்க பண்ணினது, நீ நம்பினது. ஆமென். நீங்கள் நம்பினது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் நம்பின அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால வாய்க்கும். ஆமென். அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த தீர்க்க தரிசனத்தை பேசி இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மேய்ப்பர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். ஆனா அந்த எகிப்தியர்களுக்கு அதிபதியா கர்த்தர் யாரை நியமிக்கிறார்னா ஒரு மேய்ப்பனை தான் நியமிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு எபிரேயர்களுக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட உட்கார்ந்து சாப்பாடு பரிமாற மாட்டாங்க, கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடு, அந்த எபிரேயன்ட்டே கொண்டு போய் கொடுத்துரு எல்லா சாப்பாடும். இப்போ ஊருக்கே சாப்பாடு யார் மூலமா ஆண்டவர் போட வைக்கிறாருன்னா, யாரு இது சாப்பாட்டு மேஜையில உட்கார கூடாதுன்னு சொன்னாங்களோ, யார் எங்களுக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கே இவர் கொடுத்தாதான் என்ன வரும், சாப்பாடே வரும். அதுதான் வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி தள்ளப்பட்ட இடத்துல ஆமென், தள்ளப்பட்ட இடத்துல என்னை நிறுத்துகிறவர் நல்லவர். ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பாடுவோம், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. பாடிக்கொண்டே ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. பாடிக்கொண்டே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. கைகளை மேல தட்டி உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. விசுவாசத்தோடே எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே நடந்தானே இயேசு நாமத்தில். இப்ப கைய மேல உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாததே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாததே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. இயேசுவே பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாததே
நாங்க நம்புறான். ஒரு 10 டைம் சொல்லுங்க. ஆகாததே இயேசுவே. திரும்ப திரும்ப ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாததே இயேசுவே. ஹalleluya. ஆகாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். நேரடியாக ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆதியாகமம் ஆமென் 24ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் ஆமென் 24ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பொதுவாக இது ஒரு திருமண பத்திரிகை அடிக்கும் போது, இந்த திருமண காரியத்திற்கு பொதுவாக இந்த வசனத்தை எல்லா பக்கமும் பயன்படுத்துவார்கள். திருமணத்தினுடைய நிச்சயதார்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க, திருமணத்திற்கு மெசேஜ் இதில் பயன்படுத்துவாங்க. பத்திரிகையில் போடும்போது மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் கிட்டத்தட்ட 90% பேர் அவருடைய பத்திரிகை அடிக்கும்போது இந்த வசனத்தை தான் மேலே போடுவாங்க. இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் அது அப்படியே வந்திருக்காது. ஆனால் கூட நிறைய பேர் அப்படி போடுவாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் பார்த்து பேசி விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் அதில் ஒரு ஆளுக்கு ஆண்டவருக்கும் ஒரு ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. கல்யாணத்துக்கு தான் ஞானஸ்நானமே எடுத்திருப்பாங்க. ஆனால் மேலே என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்ப நாங்க செய்ய போற காரியம், இப்ப நடக்க போகிற இந்த காரியம், இது எங்களால வந்தது அல்ல, இது கர்த்தரால வந்தது அப்படின்னு போடுவாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் வெகு சீக்கிரத்திலே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு மிராக்கிள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கைகூடி வரப்போகிறது. நீங்க இதே வார்த்தைய லாபானும் பெத்துவேலும் சொன்னது போல உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகிறது. இந்த காரியம் என்னாலே அல்ல, இந்த காரியம் என் பலத்தினாலே அல்ல, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஒரு சந்தோஷமான காரியம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நடக்க போகிறது. அன்று நாமும் நம்முடைய வீட்டாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீங்க நினைத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தரால் வரும். வேதம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது. உங்க பலத்தினால வராம இருக்கலாம், உங்க ஞானத்தினால வராம இருக்கலாம், ஆனா அந்த காரியம் கர்த்தரால் வரப்போகிறது. சோ இன்று ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனுக்கு இப்ப கல்யாணம் பார்க்கறதுக்காக தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை அனுப்புறாரு. இது பொதுவா ஒருவேளை அந்த பையன் ஈசாக்கே நேரடியா ஒருவேளை இந்த லாபான் வீட்லையும் பெத்துவேல் வீட்லையும் இந்த மாதிரி நான் தான் ஆபிரகாமுடைய மகன், எனக்கு தான் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு டீமா வந்திருக்கிறோம், 10 ஒட்டகங்கள் வந்திருக்கிறது, என்னுடைய வீட்டில் ஒர்க் பண்றதுல இவர் தான் ரொம்ப பெரிய மேனேஜர் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கூட போயிருந்தா அது வேற.
அது வந்து கண்டிப்பாக வந்து சரி அவங்க அந்த பொண்ணை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஆபிரகாம் ஒருவேளை கிளம்பி போயிருந்தாருன்னா, ஆபிரகாம் வந்து சரி என்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு பெண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்திருந்தாலாவது அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு அவங்க தடுமாறி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு இடம். அப்படின்னா இது ஆண்டவருடைய சித்தமா சித்தம் இல்லையா, இவங்க சரியான ஆட்களா, இல்லைன்னா எஜமானுடைய பையன் எப்படி இருப்பான், நேரடியாக அவனை ஒரு டைம் பார்த்தா பரவாயில்லையே, இப்படி ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. இது வந்திருக்காங்க, கேட்டு வந்திருக்கிறாங்க, அடையாளத்தை சொல்றாங்க. ஆனா இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கிருபையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாய் மாறுகிறார்கள். எதுல ஒரு தெளிவு வருதுன்னா, இந்த காரியம் கர்த்தரால், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குழப்பங்களை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். ஒருவேளை இந்த ஜபத்துல ஒருவேளை நீங்க நிறைய பேர் குழம்பி கொண்டே இருக்கலாம். இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா, ஆண்டவர் நடத்துறாரா, இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இது எப்படி நடத்த போகுது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஸ் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை தடுமாற்றம் அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த தடுமாற்றம் அடையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ரெண்டு குடும்பத்திற்கும் ஒரு மனதில் ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். குழப்பத்தை ஆண்டவர் முழுவதுமாய் எடுத்து போடுகிறார். ரெண்டு குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தருகிறார். அதே போல கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உன்னுடைய குழப்பங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒரு தெளிவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த காரியத்திலே நீங்கள் முடிவு எடுத்து அடுத்த படி எடுத்து வைக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்த்தியாய் நடத்த போகிறார். இதை குறித்து இனி உங்களுக்கு சந்தேகம் வராதபடிக்கு, இதை குறித்து உங்களுக்கு தடுமாற்றம் வராதபடிக்கு, இதை குறித்து நீங்கள் குழம்பாதபடிக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்கா ஒரு காரியத்தை, ஒரு நடத்துதலை ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு நடத்துதல் கிடைக்கும். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஆண்டவருடைய நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குழம்பி போய் இருக்கிற காரியத்தில் கர்த்தர் முன்பாக நின்று ஒரு சமாதானத்தை தருகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் முதல்ல என்ன மாற்றுகிறவர் என்றால் குழப்பங்களை மாற்றி நமக்கு ஒரு தெளிவான முடிவிற்கு நேராய் நம்மை நடத்துகிற கர்த்தர். அப்போ இந்த 100 நாள் ஜெபத்திற்கு முன்பாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல விதத்துல நீங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு தடுமாற்றமான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம். அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசைட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். எதுக்கெடுத்தாலும் நீங்க குழம்பலாம், எதுக்கெடுத்தாலும் நீங்க தடுமாறலாம். எதுலையுமே உங்களால ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு பர்சனா நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எனக்கு தான் இப்படி இருக்கா, நான் தான் இப்படி இருக்கிறேனா, நான் தான் முடிவெடுக்க முடியலையோ, எல்லாரும் நல்லா முடிவெடுக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் வருது? இது ஒரு பெரிய அபிஷேகம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நீ எடுத்த முடிவு ஸ்ட்ராங், நீ எடுத்த முடிவு சரி, நீ இந்த மாதிரி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணாத, இது என்னால வந்துருச்சு, இது என்னால வரல என்ற ஒரு மிகப்பெரிய தெளிவை அவருடைய இருதயத்தில் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல இந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாங்கணும், கிருபையா வாங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய டெஸ்டிமனி, ஒரு பெரிய சாட்சியே இருக்குது. இதை நீங்க அறிந்து கொள்ளணும். என்னன்னா, இந்த திருச்சபையினுடைய இந்த இடத்திற்காக நம்ம முயற்சி எடுக்கும்போது, அவங்க கொடுக்கலான்னு வாக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திற்கான தேவைகளை சந்திப்பதற்கு நம்மளால முடியவே முடியாது. அந்த காரியத்தை இதை பெற்றுக்கொள்ளணும், இதை வாங்குறது அப்படின்றது ஒரு சுலபமான விஷயமே அல்ல. நம்ம எத்தனை வருஷம் முயற்சி எடுத்தாலும், அன்னையிலிருந்து 15 வருஷம் முயற்சி எடுத்தாலும் முடியாது.
நான் வந்து இந்த இடத்தினுடைய ஜெராக்ஸை கொண்டு போய் வாங்கி ஒரு அந்த டைமில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலியில் இருந்தாங்க. அவங்க வந்து எங்களுடைய கணவனார் வந்து பேங்க்ல மேனேஜரை தான் இருக்காங்க, நீங்கள் வேணா அவர்கிட்ட ஒரு டைம் செக் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே வந்து என்ன பண்ணா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பேங்க் இடத்துல சொல்லி நீங்கள் போய் அங்கே பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு லோன் ஏதாவது நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியுன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் இடத்துல நான் போய் இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி இதை பர்ச்சேஸ் பண்றோம், எங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, அவர் கணக்கு போட்டுட்டு நம்முடைய அந்த இன்கம்மை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா இதை வச்சு நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, இந்த பணம் கிடைக்காது. ஆனா நீங்க 10 பேரிடத்துல உங்க திருச்சபையிலே இருக்கிற சொத்துக்களை வைத்திருக்கிற ஒரு 10 பேரிடத்துல பேசி அந்த 10 பேரும் சைன் போட்டு அந்த 10 பேருடைய சேலரி சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த லோனை நாங்க உங்களுக்கு அப்ரூவல் பண்ணலாம். அது ஒண்ணு. நம்பர் 2, இரண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போட்டு கொடுத்த இயர் எவ்வளவு தெரியுமா, 62 வருஷம், 62 இயர்ஸ். நம்ம கேட்ட அமௌண்ட் நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்னா மாதம் இவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 62 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கட்டினாதான் இந்த பணத்தை கட்டி அடைக்க முடியும். அப்போ பாருங்க, நமக்கு வந்து எட்டாத உயரம் அது செய்யவே முடியாது. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஒருவேளை இந்த இடத்த வாங்குறதா இருந்தா ஒரு அட்வான்ஸை வந்து இன்ன டேட்ல நீங்க கொடுத்துருங்கன்னு இந்த ஓனர்ஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்ன டேட்ல நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. குழப்பம் என்னன்னா, எப்படி நம்மளால பண்ண முடியும், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செய்ய எப்படி முடியும்? 65 வருஷம் லோன் கட்டுறது அப்படின்றது சுலபமானதா? மாசம் கட்டினா எவ்வளோ பெரிய கடன்காரங்களா இருப்போம். இந்த மாதிரி பல யோசனைகள் ஓடிட்டே இருக்குது. ஆனா இதன் நடுவிலையும் இந்த சூழ்நிலையின் நடுவிலையும் ஒரு நாள் இந்த பழைய ஆலயத்தில் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னா, இல்ல நீ ஓகே சொல்லு, இந்த டேட்ல நீ அட்வான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லு. எப்படி அந்த தைரியம் வந்துருச்சு, எப்படி நான் ஓகே சொன்னேன், எனக்கே அது இன்னும் நினைச்சாலும் பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணார்னா, ஒரு தெளிவான ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த காரியத்தை மூவ் பண்றதற்கு அது நினைச்சாலே பயமா இருக்குது, இன்னைக்கு நினைச்சாலே பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல கிருபையா என்ன பண்ணார்னா, அவருடைய சித்தத்தின்படி அந்த குழப்பத்தை மாற்றி ஒரு கிருபையான ஒரு தைரியத்தை கர்த்தர் தந்தார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய குழப்பமான சூழ்நிலையிலே நமக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறதற்கு பலன் கொடுக்கிற ஒரு கண்மலை. இந்த 100 நாளை ஜபத்திற்கு பிற்பாடு நான் நம்புறேன், நீங்க ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க, நீங்க ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க குழம்பலாம், இதுவரைக்கும் நீங்க தடுமாறலாம், இதுவரைக்கும் டிசைட் பண்ற அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இல்லாதது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இதுவரைக்கும் போய் பல பேரிடத்துல போய் இது நான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது, சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த அபிஷேகம் எங்க தலை மேல இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோட. ஏசப்பா, இந்த அதிசயத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்கிறதற்கு நல்லவராயிருக்கிறீர். யார் அந்த கிருபை வேண்டுமோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் நிறைவேறணும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாங்களோ அந்த மாதிரி எனக்கு இருக்கிற சகல காரியத்திலையும் ஒரு டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டிய, ஆமேன், ஒரு ஞானத்தை ஆண்டவர், அந்த தைரியத்தை, அந்த குழப்பங்களை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு தர போகிறதற்காய், அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் என் தலையின் மேல் வைக்கிறதற்காய், அதுல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மகிமையை வைக்கிறதற்காய் எல்லாரும் ஜெபிங்க. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். உங்க காரியத்துல அப்படி ஒரு தெளிவான ஒரு நடத்துதல், ஒரு தெளிவான ஒரு முடிவு. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா பெரிய காரியத்தை உங்களுக்கு முன்னாடி ஏன் முன்னாடி வச்சு கர்த்தர் நம்மை அதற்கு நேராய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்துல அட்டன் பண்ற நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. இங்கே லட்சக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான தலைவிகள் இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை லட்சக்கணக்கான தலைவர்கள் கேட்கிறார்கள், தலைவிகள் கேட்கிறார்கள். நம்மை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலிருந்து நீங்க போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா ஒரு காலடி படத்தை வச்சுட்டு தான் போவீங்க, ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு தான் போவீங்க. உங்க மூலமா ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ அந்த தலைவனுக்கு தேவையான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவையான வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த காரியம் கர்த்தரால், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இத குடிச்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு உங்க மனசுல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க பயப்படவே மாட்டீங்க, நீங்க பயப்படவே மாட்டீங்க. நான் நிறைய பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன், வயதான பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா எடுப்பாங்க, ஸ்ட்ராங்கா எடுப்பாங்க. நமக்கே பயமா இருக்கும், ஏன் இவங்க இப்படி எடுத்தாங்க. சிலரெல்லாம் அப்படியே வேண்டான்னு சொன்னாங்கன்னா எதையுமே பார்க்க மாட்டாங்க. நீ வேணாப்பா, நீ போப்பா, நீ வேணாப்பா அப்படின்னு. என்னடா எப்படா இப்படி பேச முடியுது, நாளைக்கு அவன் ஏதோ தீங்கு செஞ்சான்னா, ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம அப்படி நிறைய மனுஷீக பிரகாரமா நிறைய நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க எடுத்த முடிவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப உறுதியா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துருச்சு, எப்படி நீங்க இந்த தைரியத்தோட செஞ்சீங்கன்னு கேட்டா அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு அப்படின்றது மாதிரி ஒரு நல்ல சமாதானம், அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம் அவர்களுக்குள்ளே கிருபையா இருக்கும். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இதுல தான் நீங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப குழப்பமா இருக்கிறீங்க. நமக்கு பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலேயே அவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்க. ஒரு 500 ரூபா ட்ரெஸ் எடுக்கிறதுலேயே அவ்வளோ, இது எடுக்கணுமா வேண்டாமா, இது கலர் செட் ஆகுமா ஆகாதா, இது போட்டா நல்லா இருக்குமா இருக்காதா, இது பிஞ்சிருமா நல்லா இருக்குமா, இது 2 மாசம் உழைக்குமா உழைக்காதா, தண்ணியில போட்டு எடுத்தோன்னா சாயம் போகுமா போகாதா, எத்தனை குழப்பம். எதுல? ஒரு ட்ரெஸ்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலேயே நம்ம இப்படி குழம்பிட்டோம்னா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது. அதுக்காக உலக பிரகாரமா தவறான ஒன்றை நம்ம தைரியமா எடுத்துட முடியாது. அதல்ல, இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு ஆசையாய் வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரி, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகள். இந்த மகளுக்கு பார்த்து செய்யணும்னா இந்த லாபானும் பெத்துவேலும் தான் பார்த்து செய்யணும், அவங்க தாங்க முக்கியமானவங்க. ஆனா யாரையாவது ஒருத்தருடைய கையில இந்த பொண்ணை பிடிச்சி கொடுத்துற சொல்லுங்களேன், வந்த உடனே பொண்ணை சரி போமா அப்படின்னு அனுப்பி விட்டுற முடியுமா? அனுப்பி விட்டுற முடியாது. இல்ல அவர் பெரிய பணக்காரரு, கோடீஸ்வரரு, வரும்போதே ஒட்டகம் நிறைய பொருள் எடுத்துட்டு வராரு, நிறைய கடகத்தெல்லாம் போட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு அனுப்பிவிட முடியுமா? அப்படியும் அனுப்பிவிட முடியாது. ஆனா இப்போ அவங்க மனசுல என்னன்னா, ஒரு சமாதானம் ஒண்ணு வருது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த சமாதானத்தை கர்த்தர் நதியை போல எங்கள் மேல கர்த்தர் வைக்க போகிறார். காரியங்கள் கர்த்தரால் கைகூடி வரப்போகிறது, காரியங்கள் கர்த்தரால் கைகூடி வரப்போகிறது. ஆமென். ஒரு பெரிய காரியம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வருஷத்துல நடக்கும். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இந்த காரியம் எப்படி நடந்துச்சு, இந்த காரியத்தை யார் உங்களுக்கு செஞ்சா, இந்த காரியத்தை நீங்க எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த அற்புதம் கர்த்தரால் வந்தது, இந்த அதிசயம் கர்த்தரால் வந்தது, இந்த பணம் கர்த்தரால் வந்தது, இந்த உயர்வு கர்த்தரால் வந்தது, இந்த மகிமை கர்த்தரால் வந்தது, இந்த கனம் கர்த்தரால் வந்தது. வேற யாராலையும் வரல, ஆண்டவராலே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட நான் ஜெபிக்கணும்னு நான் ஏவப்படுறேன். இந்த செய்தியினுடைய நடுவில் புது வருஷத்துக்குள்ள போகும்போது, ஹல்லேலூயா, குழப்பமான சூழ்நிலையில எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்
யாரோ ஒருத்தருடைய பிள்ளை குழம்பி போய் இருக்குது. பாஸ்டர், இன்னைக்குள்ள செய்தி என் பிள்ளைக்கு தான் பாஸ்டர். என் மகளுக்கு எந்த முடிவெடுக்கணும்னு தெரியல, என் மகனுக்கு எந்த முடிவெடுக்கணும்னு தெரியல. ஒரு பக்கத்துல தீமைன்னு தெரிஞ்சாலும் ஒரு பக்கத்துல நன்மையா இருக்குமோன்ற ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டியை தரும்படியாய் எல்லாரும் அப்படியே இந்த கிருபைக்காக, இந்த வாக்கு தத்தத்தினுடைய அபிஷேகம் கண்டிப்பா அவசியம். சத்தமா நீங்க ஜெபம் பண்ணி, நன்றி அப்பா, நீங்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. எஸ் எஸ், இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? நம்ம நிறைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம், நம்ம ஜெபத்துல கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை கர்த்தருக்கு உங்களுக்கு பேசினாருன்னா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இனி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போவது இல்லை. இனி இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நான் அப்படி ஒரு பவரை கர்த்தர் எனக்கு தருவார். எல்லா வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல ஆண்டவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். அதை கண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஆண்டவரால வந்துச்சு, இது ஆண்டவரால வரல அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வல்லமைய கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை போதித்து நடத்துகிற தெய்வமே, எங்களுக்கு சொல்லி தந்து நடத்துகிற தெய்வமே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே, எப்படி நாங்க ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்னு கூட கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த அபிஷேகம் எங்க தலைமையில இருக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தர் வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்க வீட்டில் சீக்கிரமாய் இந்த வசனம் தொங்க விடப்படும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீங்கள் அடிக்கிற பத்திரிகையில இந்த காரியம் கர்த்தரால் வந்தது போடப்படுவீர்கள். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிற வார்த்தையை நீங்க சீக்கிரமா ஆணித்தரமா பயன்படுத்த போறீங்க. அதிகாரபூர்வமா நீங்க பயன்படுத்த போறீங்க. இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் வரப்போகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நிறைவேற போகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் கர்த்தரால் வருகிறதற்கு இந்த அதிகாரத்தில் சில அனுபவங்கள் தேவனுடைய பிள்ளைக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய கேரக்டர் வர்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்காரன். நீங்க வேதத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். நீங்க 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 14 கூட வாசிக்கலாமா? நான் குடிக்க 13 வாசிங்களேன். 13ல இருந்து வரலாம். 24ஆம் அதிகாரம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன்.
இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மெல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள வர அப்படின்னா இன்னைக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கான்பிடென்டா, நம்பிக்கையா, தைரியமா சில முடிவுகளை எடுக்கிறதற்கு தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள, அந்த மாதிரி ஒரு தைரியம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானது. கர்த்தர் அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு இந்த இடத்துல முதலாவது என்ன சூழ்நிலை உண்டாகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவருக்கு இப்போ தனியா போய் ஒரு சர்ச் இல்லை போய் ஜெபம் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு கூடாரத்துக்குள்ள போய் ஜெபம் பண்றதுக்கு ஒரு கூடாரம் இல்லை. இவர் எங்க இருக்கிறாருன்னா வழியில இருக்கிறார். வழியில இவர் டிராவல்ல இருக்கிறாரு. ஆனா டிராவல்ல இருக்கும்போது பொதுவாக அந்த நாட்களிலே பெண்கள் எங்க நிறைய வருவாங்க அப்படின்னா, தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்திற்கு அருகே வர்றது வழக்கம். நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கும் போது சமாரியா ஸ்திரீ கிணத்துல தண்ணி எடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, பெண்கள் அந்த காலத்துல எல்லாருமே கிணத்துல ஒரு பொதுவான ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல தண்ணி எடுக்க வர்றதுக்கு வளர்க்கும். ஆனா இந்த மனுஷன் இப்ப டிராவல்ல இருக்கிறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து சைலண்டா தன்னுடைய மனசுக்குள்ள என்ன பண்றாருன்னா ஒரு ஜெபம் பண்றாரு, ஒரு பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ஒன்று நினைக்கிறேன், இந்த துறவுல நான் நிறைய பெண்கள் வர்றாங்க, நான் கேட்பேன் இந்த மாதிரி தண்ணி எனக்கு கொஞ்சம் குடிக்க கொடுன்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன பண்ணணும்னா எனக்கு குடிக்க கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம உம்முடைய ஒட்டகங்களுக்கும் இது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்துச்சுன்னா நான் அதை ஒரு அடையாளமா நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்திற்கு அந்த இடத்துல கர்த்தர் கிருபையாய் பதில் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1 சைலண்ட் பிரேயர், அமைதியான ஜெபம். அமைதியான ஜெபம். இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த அமைதியான ஜெபத்தை நம்ம வாங்கணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம், சத்தம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கூட்டத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அமைதியா மனசுக்குள்ள ஜெபம் பண்ற ஜெபம் இருக்கு பாருங்க. இந்த ஜெப அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாங்கணும். இந்த ஜெபம் இந்த மனுஷனுக்கு மட்டும் இல்லை. வேதத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால், அலங்கத்தை கட்டுறதற்கு தேவனுடைய மனுஷன் பிளான் பண்றார், இந்த அலங்கத்தை கட்டணும்னு. அலங்கத்தை கட்டுறதற்காக ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி நம்ம நம்முடைய தேசம் சிறையாக்கப்பட்டுருச்சு, அலங்கம் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது அப்படின்ற செய்தியை கொண்டு வரும்போது இவர் உடனே எங்க போறாருன்னா, நேர இவருடைய முகம் துக்கமா இருக்குது. உடனே ராஜா கேட்கிறாரு, எப்பா உன்னுடைய முகம் துக்கமா இருக்குது, இது சரீரத்தினுடைய பலவீனம் அல்ல, இது உனக்கு மனசுல தான் பிரச்சனை அப்படின்னும் போது, அந்த இடத்துல தேவ மனுஷன் அந்த ஷார்ட் டைம், யாரும் அந்த நேரத்தில் அவர் போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு 5 minutes இருங்க நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ராஜாவுக்கு தெரியாம, ராணிக்கு கூட தெரியாம மனசுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஒரு சைலண்டா ஒரு ஜெபம் பண்றாங்க. தேவரீர், நீர் என் கூட இருந்தா நான் கேட்கிறத ராஜா என்ன பண்ணணும்னா எனக்கு கட்டளையிடுவாராக. அப்படியே ஜெபம் பண்ணி போய் பேசுறாரு. பேசின உடனே என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்சர் வருது, திரும்ப அவர் மனசுல ஜெபம் பண்றாரு, அடுத்த ஆன்சர் வருது, திரும்ப மனசுல ஜெபம் பண்றாரு, அடுத்த ஆன்சர். அப்படியே ஆண்டவருக்கும் அவருக்கும் கனெக்ட் இருந்துட்டே இருக்குது. அப்ப இன்றைக்கு இந்த நாளில் எல்லாரும் ஒரு கிருபையை கேட்க போறோம். என்ன கிருபை அப்படின்னு சொன்னா, நான் சைலண்டா, நான் மனசுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இனி ஜெபம் பண்றதற்கு கற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாவற்றிலையும்
எல்லாவற்றிலையும் நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா கூட இந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு இதற்கு மேல கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பீர்கள். உங்க மனசுல ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அங்கிருந்து ராஜாவினிடத்திலிருந்து பதில் வந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல பதில் வரணுமோ உங்க மனசு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு உடனடியாக அந்த இடத்திலேயே பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாரும் என்ன எதுக்கு எந்த கிருபைக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ள என்னன்னா ஒரு ஜெப ஆவிய உள்ளுக்குள்ள எரிகிற ஒரு அக்கினியை வைங்க, உள்ளுக்குள்ள ஒரு தீப்பந்தத்தை எனக்கு வைங்க. நான் எந்த இடத்துல போய் நின்னாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுக்குள்ள என்ன வரணும்னா ஜெபம் ஆரம்பிக்கப்படணும். ஜெபம் ஆரம்பிக்கப்படணும். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்றது வேற, 4 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம் அடுத்து வேற. ஆமென். நேருக்கு நேர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க பாருங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்க மனசு என்ன பண்ணும்னா அப்படியே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். இயேசுவே நீர் எனக்கு கிருபை பாராட்டுன்னு ஜெபம் பண்ணும். அப்படியே அவங்க வாயை திறந்து நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா இந்த ஜெபம் முடியும் போது அவங்களே மாத்தி பேசுவாங்க. இல்ல, இந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன், ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த சைலண்ட் ஜெப அபிஷேகம் உங்க மேல கடந்து வருவதாக. நம்முடைய தேவன் இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இது ஒரு பெரிய அனுபவம். இது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா, மனசுக்குள்ள சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. இது என்ன ஜெபம் பண்ணணும்னா, அந்த கர்த்தரோட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த சைலண்ட் பிரேயர் ஆண்டவரோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்கன்னு அடையாளம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்குது? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்மையிலே எனக்கு நிறைய வந்திருக்குது. சில இடங்களில் போய் நிற்போம், அந்த இடம் அது கிடைக்காதுன்னு உடனே மனசுக்குள்ள அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணும்போது உடனே சிலருக்கெல்லாம் இந்த அனுபவம் எப்போ இருக்கும்னா, ஆரம்பத்தில் நிறைய இருக்கும், கர்த்தருக்குள்ள வரும்போது நிறைய இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய இருக்கும், ஞானஸ்நானம் எடுக்கும்போது இருக்கும். ஆனால் நாட்கள் தாண்ட இந்த ஜெப அனுபவம் என்னன்னா நிறைய பேருக்கு அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டைமிங் ஜெபமா மாறும். அதற்கப்புறம் வாரத்திற்கு ஒரு ஜெபமா மாறும். அதுக்கப்புறம் காலையிலையும் மாலையிலையும் அந்த மாதிரி ஜெபமா மாறும். இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் பொருத்தன தீர்மானம் எடுக்க போறீங்க? இனி உங்க அக்கினி என்னவா இருக்கணும்னா அவியாம இருக்க போகுது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். தகப்பனே, எனக்கு ஒரு தயவை நீர் தர வேண்டும், எனக்கு ஒரு தயவை தர வேண்டும். சைலண்ட் பிரேயர், சத்தமாய அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஜெபம். சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு ஜெபம். வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனக்குள்ளே ஒரு ஜெபம். ஆவியானவரே எனக்குள்ள அந்த ஜெபத்தை கர்த்தர் வைங்கப்பா. அவங்க பேசிட்டு இருக்க நான் ஜெபம் பண்ணணும். அந்த காரியம் நடந்துட்டு இருக்க நான் ஜெபம் பண்ணணும். உடனே என்ன ஜெபத்தினால நீங்க நிரப்பணும். உடனே ஒரு ஜெப மேகம் என் மேல இறங்கணும். உடனே நான் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் கேளுங்க. கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவே நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் மேல கர்த்தர் அந்த ஆவியை ஊற்றுவாராக. இயேசுவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல இப்படிதான் பாஸ்டர் நீங்க சொல்ற ஜெபம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அப்படியே மாற்றிட்டே இருப்பாரு. நான் ஜெபம் பண்ண காரியம் அங்க மாறும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் 24 மணி நேரமும் ஜெபத்திலேயே ஆண்டவரே என்னுடைய சரீரமும் என்னுடைய சிந்தனையும் அமர்ந்திருக்கிறதற்கு அப்படி ஒரு ஆவியானுடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்படுகிறதற்காக ஜெபிக்க கர்த்தர் தரட்டும். ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னை ஜெபிக்க வைக்கிறவர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சில காரியத்துல நம்ம முடிவெடுக்கணும்னா, ஒரு சரியான வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கணும்னா, என்ன பிரேயர் வேணும்னா, இந்த அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல, அந்த நிமிஷத்துல, அந்த அந்த டாக்கிங் நடந்துட்டே இருக்கும்போது, அந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது உடனே நமக்குள்ள என்ன வரணும்னா, அப்படியே ஒரு ஜெப ஆவி எழும்பி உடனே அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம எங்க ஜெபம் பண்ணானாமா, தனக்குள்ளே எங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்தை யாரு கேட்கிறான்னா, கர்த்தர் கிருபையாய் கேட்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறவர். பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது, அவ்வளவு நாளும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாமா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பேசல, சொஸ்தமாவேன் என்று வண்டி டிரைவரை கூப்பிட்டு பேசல. வேதம் சொல்லுகிறது தனக்குள்ளே. எங்க? ஏன் தனக்குள்ளே? ஏன் தனக்குள்ளே? இவங்க இவ்வளவு பெரும்பாடுனால இவ்வளவு கஷ்டப்படுறா. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் வராராமா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா சொஸ்தமாவேன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் போலாமான்னு கேட்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஏமா இத்தனை நாளும் போனியாமா, வந்தியாமா, உனக்கு சரியாகலையாமா, இனிதான் போ, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? கொடுக்குற இயேசு இங்கேயும் அற்புதம் பண்ணுவார். நீ அங்கே போய் எல்லாம் அற்புதம் வாங்க வேண்டாம், தொட்டெல்லாம் அற்புதம் வாங்க வேண்டாம், நீ இங்கே உட்காருன்னு அந்த அம்மாவுடைய தரிசனத்தை அவங்க தடை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அற்புதம் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே பேசினாள். சில விஷயத்தை நமக்கு உள்ள மட்டும்தான் பேசணும், நமக்கு வெளியில பேசவே கூடாது. நமக்குள்ள பேச வேண்டியதை வெளியில நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல தடுத்துருவாங்க, என்னமோ பண்ணி தடுத்துருவாங்க. அவங்க நமக்கு நல்லது சொல்றது மாதிரியே சொல்லி தடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரே ஐடியா ஒரு பண்ணிட்டாங்க, என்னன்னா நான் எழுந்து போவேன் அப்படின்னு தனக்குள்ளேயே. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க தான் மெயின், நீங்க தான் பாஸ் மாதிரி, நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே. கர்த்தர் உங்களை மாற்றக்கூடிய மொத்த சக்தியையும் முதல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை தைரியப்படுத்த முடியும், நீங்க உங்களை உற்சாகப்படுத்த முடியும். இன்னொருத்தர் என்ன உற்சாகப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் என்ன வருத்தப்படுத்தினா கூட பரவாயில்ல, எனக்குள்ள நான் என்ன உற்சாகப்படுத்த முடியும். இது ஒரு பெரிய அனாயிண்டிங். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லாரும் கல்ல தூக்கிட்டு இருக்கும் போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணிட்டாராமா, திடப்படுத்தி கொண்டு. அப்போ அவருக்கு பாஸ் யார் தான்? அவரே தான். அவருக்குள்ள இருக்கிற தைரியம் யார் தான்? அவரே தான். அதான் சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு வேற யாரும் அவசியம் இல்லைங்க, கர்த்தர் என்ன உருவாக்கக்கூடிய சகல நாம் போதும், எனக்கு நான் போதும். சிஸ்டர் உங்களுக்கு நீங்க போதும், பிரதர் உங்களுக்கு நீங்க போதும். உங்களுக்குள்ளேயே கர்த்தர் அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு உள்ளேயே அந்த பலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். தட்டி எழுப்பினீங்கன்னா போதும், நீங்க அதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற சக்தி சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமான. ஆமென். Thank you Jesus. அந்த அனாயிண்டிங் இப்போ ஊற்றப்படுவதாகப்பா. Hallelujah. Thank you Jesus. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனிலே, இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளெல்லாம் நீரெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. கைகளமால வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்பவே வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. சைலண்ட் பிரேயர், பவர்ஃபுல் பிரேயர், ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம். இந்த ஒரு சாட்சியை சொல்லி அடுத்த காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த யூத் மீட்டிங்காக பெரிய தடை வந்துச்சு. அது நடக்கவே முடியாத அளவிற்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம். எல்லா பக்கமும் நடத்தக்கூடாது, இந்த டேட்ல நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இந்த டேட்ல நீங்க நடத்தாதீங்க. இன்னைக்கு இது எங்களுடைய ஃபங்க்ஷன், இது நாங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம். அந்த நாள்ல நீங்க வந்து இந்த மாதிரி மீட்டிங் வச்சீங்க அப்படின்னா அப்ப நீங்க எங்களுக்கு விரோதமா பண்றது மாதிரி தானே. நம்ம அந்த அந்த நோக்கத்திலேயே நம்ம பண்ணல, அதை அவங்கள புரிய வைக்கவே முடியல. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கல அப்படின்னா சரி, அப்படின்னா மாற்றி வைங்க. அவங்க பக்கத்தில் நியாயமாக தான் இருக்குது. காலேஜில் கேட்டால் அந்த பதில் தான் சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் அந்த பதில் தான் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு இடம், கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறோம். நானும் போகிறேன், என் கூட ஒரு 3 பேர் லெட்டரை எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளே போன உடனே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே இது பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அந்த டேட்டில் வைக்க வேண்டாம், அடுத்து ஒரு நாள் தாண்டி வைங்க அப்படின்னு அவர் வந்து எப்படி பேசுகிறாருன்னா, இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க, அடுத்த நாள் மாற்றி வைங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். அவர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்க நான் வந்து இங்கே மனசில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இது எங்களுடைய கடைசி, இங்கே தான் வந்திருக்கிறோம், இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து என்ன வரணும்னா எஸ்ன்ற வார்த்தை வரல அப்படின்னா அவ்வளோதான், இந்த மீட்டிங் கேன்சல். அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. அது அங்கே வெளியே போய் ஜெபம் பண்ண முடியாது, உள்ளே தான் ஜெபம் பண்ணணும். அவங்க பேசிட்டு இருக்கவே அந்த கமிஷன் ஆஃபீஸில் நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லாண்டவரே நீங்க மாற்ற முடியும் ஆண்டவரே, ஒரே நிமிஷத்துல மாற்ற முடியும் ஆண்டவரே அப்படின்னு உள்ள ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்னை கூட்டிட்டு போன பிரதர்கிட்ட கேட்குறாரு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அவங்களுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை அது எங்க சர்ச்சு, நான் அந்த சர்ச்சு பிலீவர் தான், நான் அந்த சர்ச்சுக்கு தான் போறேன், என்னுடைய சர்ச்சு தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு இவர் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ரூம் போகலாம் அப்படின்றாரு. அந்த ஒரு செகண்டுக்குள்ள உடனே அந்த கமிஷனர் அந்த ரூமுக்குள்ள போறோம், எல்லாரும் உட்கார்றாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பேசிட்டு, சரி ஓகே இந்த ஒரு டைம் நீங்க பண்ணுங்க, அடுத்த டைம் இந்த மாதிரி டேட்ல நீங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு உடனே சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருங்க. அப்போ ஸோ அந்த டைமிங்ல பாருங்களேன், அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்கு நம்ம அழக்கூட முடியாது, நம்ம கத்த முடியாது, நம்ம போய் மறைஞ்சிருக்க முடியாது. ஆனா அந்த சைலண்டா யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள ஜெபித்த ஜெபத்தை யாரு கேட்கிறா அப்படின்னா
இதுதான் ஆண்டவரோட நீங்க இருக்கிறதுனுடைய அடையாளம். நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனுடைய அடையாளம் இதுதான். அந்த நிமிஷத்துல கர்த்தர் காரியங்களை மாற பண்ணுவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். அதனால அந்த ஜெபத்தை இன்னையிலிருந்து நம்ம ஏறெடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த இனி எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி நிறைய அற்புதத்தை நீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க விட்டுட்டீங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி சைலண்டா நீங்க பிரேயர் பண்றது இல்லை. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்றது இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் அவர் மேல், அதனால எல்லாத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அதனால அந்த ஆவிய கர்த்தர் உங்கள் மேல் கர்த்தர் கிருபையாய் கடந்து போக பண்ணுவார். இதுக்கு மேல இன்னும் பெரிய பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வாராக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. ஒரு காரியம் கர்த்தருடைய ஆவியினால் நடக்க போகிறது. ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு காரியம் நமக்கு கைகூடி வர பண்ண போகிறார். ஒரு காரியத்தை கர்த்தரே முன்னின்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 24ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாமா? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தலை குனிந்து, எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் முதலாவதாக இவருக்குள்ள இருந்த காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதற்கு அவருக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன அப்படின்னா சைலண்ட் பிரேயர். அதுதான் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்பர் 2, ரெண்டாவது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ இவர் வந்த உடனே இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் வச்சிருக்கிற டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க். ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து, அந்த வாலிப பிள்ளையை பார்த்து, நீ குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடு, ஒரு செம்பல தண்ணி கொடுன்னு கேட்டா கூட பரவாயில்ல. இப்போ இவருடைய நடத்துதல், இவருடைய பொருத்தனை என்னன்னா, ஆண்டவரே நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், ஆனா அந்த மகா எதுக்கு கொடுக்கணும்? எத்தனை ஒட்டகம் இருக்குது? 10 ஒட்டகம் இருக்குது. ஒரு ஒட்டகம் 3 குடம் தண்ணி குடிச்சா கூட எத்தனை குடம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 30 குடம் ஆயிடுச்சு. எப்படி சாத்தியமா? நம்ம நினைக்கிறது மாதிரி மோட்டர்ல சுவிட்ச் போட்டா, நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சுவிட்ச் போடுறதுக்கே அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்குது. ஏமா அந்த மோட்டரை போட்டு விட்டுனா நான் போக மாட்டேன், அது கீழே இருக்குது. எங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட் அடி பாதாளத்திலேயே இருக்குது. என்ன வீடு என்ன 10 மாடியா கட்டி இருக்கிறீங்க, கீழே என்ன அடுத்த ஃப்ளோரு, கீழே இருக்கிற அந்த இடத்துல போய் மோட்டர் சுவிட்ச் போட முடியாது. அதுக்கே என்ன பண்ணுதுன்னா, நான் போட மாட்டேன், நீங்க போடுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல்ல வரக்கூடாதா? அதை போன்ல கொண்டு வரக்கூடாதா? எவ்வளவு பெரியது. ஆனா இப்போ இந்த வாலிப பிள்ளை, அழகான பிள்ளை, தன்னுடைய தோழிகளோட வர்ற பிள்ளை, இவர் எவ்வளவு பெரிய டாஸ்க கேட்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய அடையாளத்தை கேட்கிறாரு பாருங்க. இதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு பெரிய ஃபெய்த். நடக்கிறத கேட்கறது விசுவாசம் இல்லை. நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கர்த்தருடைய சித்தமா இருந்தா இத கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். இப்படி நடந்தா எனக்கு கிடைச்சா போதும், இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல. அந்த தைரியம் வரணுமே. அந்த தைரியம் ஒரு வேலைக்காரருக்கு வந்திருக்கிறது. அப்போ இவர் எடுக்கிற பொருத்தனை அப்படின்றது சாதாரணமான பொருத்தனை அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு, கர்த்தரை நம்புறதற்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், அவங்க எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து இந்த ஒட்டகங்களுக்கும் வார்த்தாங்கன்னா அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா, என் எஜமானனுக்கு அவதான்ப்பா. ஐயோ சூப்பர் பொருத்தனை. வந்த உடனே இவர் உடனே மனசுல ஜெபம் பண்ணிடுறாரு,
ரெபேக்காளை பார்த்த உடனே அழகா இருக்காங்க, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அம்மா கொஞ்சம் குடிக்கிற தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அங்க ரெபேக்காளுக்கு யாருடைய சித்தம் வெளிப்படுதுன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், அந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். உடனே அந்த புள்ள சொல்லுது, இல்லை நான் உங்களுக்கும் தருவேன், ஒட்டகங்களுக்கும். இப்போ இவருடைய மனசுக்குள்ள ஆண்டவர் தன்னை வழி நடத்துறாரு, தன்னுடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதே இடத்துல தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன பண்ணலைன்னா, நன்றி சொல்றதற்கு மறக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்றி சொல்றதற்கு மறக்கவே இல்லை. நமக்கா இருந்தா இப்படி ஜெபம் பண்ணி ஒரு ரெபேக்காளை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷமே ரெபேக்காளுக்கு பின்னாடியே, அம்மா உன் வீடு எங்கம்மா இருக்குது, நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு சொல்லி நம்ம யாரு பின்னாடி தான் போவோம். அதுக்கப்புறம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு ஒரு சல்யூட், இல்லைன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் ஆண்டவரே, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு நன்றியோட முடிஞ்சிடும். ஆனா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஏசப்பா பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வு எங்க இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது தலை குனிந்து. ஹலோ, எப்படியாமா? எந்த இடத்துல இவர் ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, இவர் வச்சிருந்த சித்தம் அவங்களுக்கு, இவங்களுடைய பொருத்தனை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆண்டவரிடத்துல இதை தான் கேட்டேன், நான் ஆண்டவரிடத்துல இதை தான் சொன்னேன். இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன், அந்த இடத்துல தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா, நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஒரு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும்னா, ஆண்டவருடைய கைடன்ஸ் நமக்கு இருக்கணும்னா, நம்மகிட்ட தேவையான ரெண்டாவது அபிஷேகம் என்னன்னா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லார்ட். ஆண்டவரே எனக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதை யாரும் சொல்லும் போது இல்லை, இது காலையிலே மாலையிலே இல்லை. எப்ப இருக்கணும்னா, அந்த அற்புதம் நடந்த உடனே மனப்பூர்வமான நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நன்றி? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனப்பூர்வமான நன்றி, மனப்பூர்வமான நன்றி. நம்ம ரெண்டு விதத்துல நன்றி சொல்லுவோம். ஒன்று சாதாரணமான நன்றின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மனசார நன்றி சொல்றதுன்னு இருக்குது. இங்கே சர்ச்சில் ஆகாரம் கொடுக்கும்போது தட்டில் சாப்பாடு வாங்குறீங்க, சட்டில் ஒருத்தருக்கு பரிமாறுறாரு, உடனே நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த நன்றி என்ன நன்றி? என்ன நன்றி? என்ன நன்றி? சாதாரணமா என் வாயிலிருந்து என்ன வரும்? ஒரு தேங்க்ஸ் பிரதர், அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு நன்றி இருக்குது. என்ன நன்றி அப்படின்னா, மனப்பூர்வமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்மையை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல, ஆனாலும் என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு, என்னையும் ஒரு பர்சனா மதிச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சதுக்காக இதுதான் இந்த இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு இருக்கிற நன்றி. என்ன தெரியுமா? தலை குனிஞ்சு, தலை குனிஞ்சு. வேலைக்காரனுக்கு போய் இப்படி நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணுமா ஆண்டவரே? நான் சொன்னதெல்லாம் ஒரு சித்தமா எடுத்துட்டு அப்படியே நடத்தணுமா ஆண்டவரே? சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. இப்ப எல்லாரும் கண்களை மூடி இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இந்த ஜபத்துல இத்தனை நாள் வரைக்கும் வந்துட்டோம். இந்த வார்த்தையை கேட்க பண்றதே அவருடைய பெரிய கிருபை. இந்த வருஷத்துல துவக்கத்தை பார்த்தோம், இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் கிருபையா அப்பா கொண்டு வந்துட்டாரு. ஆனா இந்த நன்றி சொல்லுகிற இந்த ஸ்பிரிட், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை நேர் வழியா நடத்த ஆரம்பிப்பாரு. சில காரியங்கள் இது கர்த்தரால் வந்துச்சு, இது கர்த்தரால் வரல அப்படின்ற அந்த ஐடென்டிஃபை உனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை என் தலை மேல வச்சிருங்க ஆண்டவரே, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள தாங்கப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு. ஐயா
ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். நன்றி உள்ள ஒரு உணர்வு எனக்கு வேணும் ஆண்டவரே. தேங்க்ஸ் சொல்ற ஒரு உணர்வு எனக்கு வேணும் ஆண்டவரே. வர வர என்னுடைய இருதயம் ரொம்ப கடினமாகி இப்போ இந்த நன்றி உள்ள உணர்வு என்னை விட்டு தூரம் போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த நன்றி உள்ள உணர்வை சத்தமாய் முழு பலத்தோடு, எத்தனை நன்மைகளை எனக்காக செய்திருக்கிறீரே ஆண்டவரே, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு கத்த தருவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தாங்கப்பா, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்ன நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா நன்றி, நன்றியப்பா. இத்தனை ஆண்டுகள் உங்க தோள்களிலே எங்களை சுமந்ததற்காக நன்றி. இத்தனை மாதங்கள் உங்கள் தோள்களிலே எங்களை சுமந்ததற்காக நன்றி. ஓ நன்றியப்பா நன்றி நன்றி. இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேவா நீர் எழுந்தருளி சீயோனுக்கே இறங்குவி. தேவா நீர் எழுந்தருளி சீயோனுக்கே இறங்குவி. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. கைகள் மேல உயர்த்தி இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. கைகளை வைத்து நன்றி ஆண்டவரே. முழு மனதோட இயேசுவே உமக்கு நன்றி. எனக்கு நன்றி உள்ள ஒரு உணர்வை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு நன்றியா இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எனக்குள்ள இந்த வருஷத்தினுடைய கடைசியில இனி இருக்கிற அத்தனை நாட்களும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடிய அந்த கிருபையை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. Thank you Jesus. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி Thank you Jesus. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது.
ஹல்லேலூயா. ஒரு குழப்பத்தில் ஒரு பெரிய தெளிவை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் குழம்புவது இல்லை. இனி நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தினால் உங்கள் ஆவியானவர் நிரப்ப போகிறார். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உன்னதத்திலிருந்து அந்த பலன் கிடைக்க போகிறது. இனி நீங்கள் தடுமாறுகிறவர்களாய் அல்ல, இனி நீங்கள் தைரியமானவர்களாய் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் எங்க கேட்கப்பட்டாலும், ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் நம்ம மேல கிருபையாய் கர்த்தர் வைக்க போறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்பாக கூட வாங்க. இந்த காரியத்திற்காக கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவையான ஒன்று. இந்த வாக்குத்தத்தத்திற்காக கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. Thank you Jesus. நாங்கள் நலம் பலம் ஒன்றும் நாங்கள் பேசக்கூடாது. Thank you Jesus. நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். என் பிள்ளைக்கு இதுதான் கரெக்டான மாப்பிள்ளை, இதுதான் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற குடும்பம், இந்த குடும்பம் தான் இது. இந்த காரியத்தை வேற யாரும் கொண்டு வரல, கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் மனப்பூர்வமா நம்புறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய தைரியமே வந்திருக்குது. இல்ல, இதை குறித்து நான் இனி தடுமாறவே மாட்டேன். இது கர்த்தர் துவங்கினது, இதை கர்த்தர் கண்டிப்பா நடத்தி முடிப்பார். இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த அந்த ஒரு போல்ட்னஸ் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரப்போறார். நிறைய பேருக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ற போறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு போல்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை சேஞ்ச் என் வாழ்க்கையில, எத்தனை இப்போ இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா இந்த வார்த்தையை நான் தியானிச்சு பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையினுடைய விளக்கம் வந்து எனக்கு இல்லை, தெரியாது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் இருந்ததை நினைக்கிறேன். ஐயோ, எவ்வளவு தடுமாற்றம் தெரியுமா? எவ்வளவு நிமிஷத்துக்கு நிமிஷம் தடுமாற்றம், நொடிக்கு நொடி தடுமாற்றம், ஒவ்வொரு நாளும் தடுமாற்றம். படிக்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம். இது நம்முடையதான், அளவே இல்லை. சிக்கானதே எதனாலன்னா இந்த தடுமாற்றத்தினால தான் நான் சிக்காயிட்டேன். இது எனக்குரியதா இல்லையா, இது நமக்கு தானா, இது கர்த்தர் தான் நம்மளை நடத்துறாரா, இதை செய்வோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா நான் இல்லவே இல்லை. ஆனா கர்த்தரோட நெருங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மகிமை நான் உணர்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, சில காரியத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தெளிவா டிசைட் பண்ணி இது இல்லைன்னா சரி, நோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இல்லைன்றதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை இல்லைன்றதை ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளவு யோசிச்சு, ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும்னு நினைச்ச உடனே ரொம்ப யோசிப்போம். பெரிய விதமா யோசிச்சு, அதை அப்படி இப்படி நல்லா யோசிச்சு பெரிய கற்பனை பண்ணி அது கிடைக்கும் நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா அது இல்லைன்னு உடனே அப்படியே மனசே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம், இவ்வளோ யோசிச்சோம், இவ்வளோ ஜெபம் பண்ணோம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இல்லைன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் மனசு என்ன சொல்லு தெரியுமா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லடா, அதனால இல்லடா, சரி அடுத்த உடனே பாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும். அந்த தைரியம், இந்த தைரியம் வந்ததற்கு பிற்பாடு உண்மையிலே நான் என்ன பண்றேன்னா, நிறைய டென்ஷன் இல்லை, நிறைய வருத்தம் இல்லை, இன்னும் நிறைய காரியத்திற்கு கர்த்தர் நம்புறாருன்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு. நான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்கும். கர்த்தர் கிருபையாய், ஆமென், அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ், அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்க மேல கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைப்பார். கிருபையாய் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் சில காரியம் வந்து கிடைக்கலன்னு சொன்ன உடனே பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா? சிலர் அப்படிதான். சிலர் என்ன நினைப்பானுங்க, எப்படியாவது அதை வாங்கணுன்றதுக்காக, இல்லை எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி தெரியுமா?
எவ்வளவு முயற்சி. ஆனா உண்மையான ஒரு நல்ல மனநிலைமை என்ன மனநிலைமை? ஒரு நல்ல மனநிலைன்றது என்னது? இப்போ நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன், சில வீடுகளில் பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை வரும்னா சாப்பாட்டுல பிரச்சனை வரும். காலையில கணவனார் வந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் இல்லை நைட்டு இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சூழ்நிலை அது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்போ சிக்கன் வந்து அவர் சாப்பிடாத சிக்கனா, இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலன்னா சொல்லுங்க நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா சரி கடையில் போய் கூட சாப்பிடலாம், அதான். ஆனா வந்த உடனே இவர் மனசுக்குள்ள நினைச்சு சொல்றேன், இன்னைக்கு சிக்கன் இன்னைக்கு இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அது இல்லைன்னு சொன்ன உடனே அதை என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாது. கோவம்னா அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ எரிச்சல். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்ன. ஆனா அது ஒரு 2 hours தாண்டி 2 மணி நேரம் தாண்டி கோவம்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சு, டேய் என்னடாப்பா ஒரு சிக்கனுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டியப்பா அப்படின்னு நம்மளை யோசிச்சா நமக்கு என்னவா இருக்கும்? சோ அசிங்கமா இருக்கும். வெளியில போய் யாராவது ஒருத்தர் இதை சொன்னா சொல்லுங்களேன், ஏங்க நீ சாப்பிடாதவங்களாங்க, அப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம பாருங்க, நம்மளால அதை கூட என்ன பண்ண முடியல. சரி இன்னைக்கு சாப்பிடாட்டே என்ன நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியலையே. அப்போ எந்த விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியும்? அப்போ நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இது தலைவர்களுடைய மனநிலைமை இல்லை, இது தலைவியினுடைய மனநிலைமை அல்ல. ஒரு தலைவனுடைய மனநிலைமை, ஒரு தலைவியினுடைய மனநிலைமை என்னன்னா, இது நோ அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே ஒரு துக்கம் கூட பட மாட்டாங்க, ஒரு ஷேக்கு கூட ஆக மாட்டாங்க, ஒரு இதை அடையணும் அப்படின்றதுக்காக வேற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அந்த தலைவனுடைய அபிஷேகம் இது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஓகே ரைட் நெக்ஸ்ட், அடுத்ததை பாருங்க, அடுத்து என்ன பண்ணலாம், இதுதான் தலைவன். இந்த மனசளவுக்கு நம்ம வந்துட்டோமா, நம்ம வளர்ந்துட்டோமா? இல்லை அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா இறங்குவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமை, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிருபை. நீங்க சொல்லுவீங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால இதுல நலம் பலம் எதுவுமே பேசக்கூடாது. அனுப்பி விட்டுறலாமா, பிள்ளைய அனுப்பி விட்டுறலாமா, என்ன ஒரு ஸ்ட்ராங். அப்படி குழம்பி போயிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த 100 daysல இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க அப்படி மாறணும், நீங்க அப்படி மாறணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீடு கொண்டு போய் இந்த வீடை மாத்துறதுக்கு ஒரு இடத்துல போய் வீடு பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வரைக்கும் குடியிராத மாதிரி ஒரு நல்ல வீடு, அவ்வளோ அழகான வீடு, மாடியிலலாம் படிக்கட்டு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. உடனே அந்த ஓனர் பார்த்து என்கிட்ட பேசுறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன. அப்படியே சார் என்ன சார் ஃபாதர்ன்றது மாதிரி அப்படியே இருக்கு, இப்படி பேசுறீங்களே, அப்படி ரொம்ப பெருமையா பேசு, அட்வான்ஸ் அனுப்புறீங்களா சார்னு கேட்ட உடனே அட்வான்ஸ் அனுப்பியாச்சு. சரி இங்கே எல்லாத்தையுமே பாஸ்டமா எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே பேக் பண்ணி அட்டை பாக்ஸில் போட்டு எல்லாம் பேக்கிங் ரெடியா இருக்குது. திடீர்னு அந்த வீடு கொடுத்தவர் ஃபோன் பண்ணி, இல்லை உள்ள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர் உள்ள வரக்கூடாது, அதனால வீடு கொடுக்காதீங்கன்ட்டாங்க, எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல சார், என்னை மன்னிச்சிருங்க, அட்வான்ஸை திரும்பி அனுப்புறேன், நீங்க வேற ஏதாவது வீடை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துல பேக் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மனசுல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இங்க போலான்னு நினைச்சாச்சு. இப்போ அது என்ன வருது, நோ அப்படின்னு வருது. உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அடுத்த வார்த்தை என் வாயிலிருந்து என்ன சொன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, கர்த்தருக்கு சித்தம் இருந்தா கிடைச்சிருக்கும், அவருக்கு சித்தம் இல்லைன்னா கிடைக்கல. ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பா, அது தீமைக்காக மட்டும் கண்டிப்பா இல்லை. எப்படி ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆண்டவரே எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, அவருடைய மனசை மாத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்ம இப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியல, அதுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு.
அதை வாங்கியே ஆகணும், அதை எடுத்தே ஆகணும். ஏன்னா நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த மென்டாலிட்டி இப்ப எப்படி மாறி இருக்குது? இப்படி எப்ப மாறி இருக்குண்ணா, விட்டுறா, தூக்கி போடுறா. வாடகை சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10,000 வீடு, போ தூக்கி போடு, நமக்கு ஒண்ணு இல்லைன்னா 10. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை மாற்றுகிறார். உங்களுக்கு அப்படி மாற்றுவார். இந்த மாதிரி மனநிலைமை உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஹல்லேலூயா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலைமை வந்துச்சுன்னா நீங்க 10 பேருக்கு ப்ரீச் பண்ணுவீங்க, நீங்க சொல்லுவீங்க, நீங்க அஞ்சவே மாட்டீங்க, நீங்க கலங்கவே மாட்டீங்க, நீங்க தடுமாறவே மாட்டீங்க. இந்த 100 நாளைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனசை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே கிருபை 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 கிருபை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எஸ் எஸ், ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. எனக்கு வேணும், என்னுடைய குழப்பங்கள் மாறணும், என்னுடைய தடுமாற்றங்கள் மாறணும். சொல்ல 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 அந்த கிருபை கிடைக்கட்டும் உங்களுக்கு. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட எஸ் அம்மா அப்பா, உங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுது. அந்த குழப்பத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசை கர்த்தர் தரப்போறாரு. ஒரு நிலைவரமான ஆவியை உங்களுக்கு தரப்போறாரு. இனி தடுமாற்றம் இல்லை, இனி மன வருத்தம் இல்லை. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆமேன். கிருபை கிருபை. இயேசுவே இப்போ இப்போ பொழிந்தருளட்டும், அந்த அக்கினி பொழிந்தருளட்டும். ஆமேன். அந்த மகிமை பொழிந்தருளட்டும். இயேசுவே இப்பொழுது கட்டளை இடுவீராக. உங்களால முடியும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தர முடியும் ஆண்டவரே. இந்த 100 நாள்ல என் பிள்ளைகளை அடுத்த லெவல் நீங்க கொண்டு போகணும் ஆண்டவரே. அடுத்த படிக்கு நீங்க கொண்டு போகணும், அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகணும், அடுத்த தலைமைத்துவத்திற்கு கொண்டு போகணும். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற நபர் அல்ல, இந்த வருஷத்துல இருக்கிற நபர் அல்ல, ஒரு புதுமை. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு, எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு, ஞானத்திலையும் புத்தியிலையும் அறிவிலையும் தேறினவர்கள் தேறினவர்கள், ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலைமையில இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஆமென். என்னை சீர்படுத்துகிற கர்த்தர் இந்த காரியத்துல இந்த பலிபீடத்துல இருந்து உங்க ஊழியக்காரன் ஜெபிச்சுட்டே இருக்கிறப்பா, எங்க பிள்ளைங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா. அந்த உருமாற்றம் வேணும், அந்த மனமாற்றம் வேணும், அந்த சிந்தனையில மாற்றம் வேணும், எங்களுக்கு வேணும். இனி நான் பழைய ஆள் அல்ல, புதிய நபராய் மாற்றப்படணும். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற அந்த தைரியம் பிள்ளைகளுக்கு வரட்டும். ஒரு ராஜாவுக்கு இருக்கிற அந்த பலன் என் பிள்ளைகளுக்கு வரட்டும்பா, வரட்டும்பா, வரட்டும்பா. அந்த கிருபை வரட்டும்பா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் ஆண்டவரே, அந்த கிருபை வரட்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அந்த பாட்டு பாடி ஜெபிச்சு முடிக்கிறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதிற்கு சவுல் எதிரியாவே இருந்துட்டார், துரத்திட்டே போறாரு, பின்னாடி எல்லாம் துரத்திட்டே போறாரு. ஆனா எந்த இடத்துலையுமே தாவீது சவுலை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் என்ன ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நான் யாரா உட்காருவேன்னா ராஜாவா நான் உட்காருவேன். நான் அதுக்காக இவரை கொன்னுட்டு தான் நான் ராஜாவா உட்காரணும்னு அவசியம், ஏன்னா என்ன அபிஷேகம் பண்ண. அதனால ஒரு அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்க போனாலுமே மரணத்திற்கும் அவனுக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குது. ஆனா கூட என்ன பண்ணலைன்னா பயப்படலை. அதெல்லாம் மாறும்பா, அந்த டைம் வரும்போது அது சரியாகும், அந்த வருஷம் வரும்போது அது சரியாகும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ததுனால சோர்ந்தே போகல பாருங்க, பலவீனம் அடையவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப அவசியமான ஒன்று. உங்க வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சுக்கணும். 12 பேர்ல ஒருத்தன் துரோகி, 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை. அந்த யூதாஸ் காரியத்தை கர்த்தருக்கு ஃபர்ஸ்டே தெரியுமா தெரியாதா? ஆனா அவனை கூட வச்சிருந்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க.
அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னா பேதுருட்ட கொடுத்து என்னதான் பேதுருட்டத்துல சொன்னாலும் பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுப்பானா? மறுதளிப்பாரு, திட்டுவாரு. ஆனா பணத்துக்கு ஆசை பிடிச்சவரு கேட்கல. அங்க இருக்கிற 12 சீடர்கள்ல 11 பேரையும் பணம் கொடுத்து கையில போட, ஏன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டரே. ஆனா இப்போ வேத வசனத்தின்படி ஒருத்தர் ஆண்டவரை வெள்ளிக்காசுக்கு வாங்கி என்ன பண்ணணும்? அதுக்கு சரியான ஆள் யார் தான்? அப்போ ஆண்டவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த யூதாஸ் காரியத்தை நமக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க. வேத வாக்கியம் நிறைவேறதுக்கு இந்த யூதாஸ் காரியத்தை, அதனால நீ உட்காருப்பா. ஆனா நமக்கும் அப்படிதான். இந்த அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் உங்களுக்கு ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனையை குறித்து முதல்ல உங்களுக்கு தேவை, அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு பணம் இல்லை. ஒரு போராட்டத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தேவை ஆள்பலம் இல்லை. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த பிரச்சனையை குறித்த ஒரு சரியான ஒரு மனநிலைமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. அது இருந்தா போதும். அது இருந்தா போதும். அது இருந்தா நீங்க தடுமாற மாட்டீங்க. அது இருந்தா உங்களுக்கு நஷ்டமாகாது. நீங்க ரொம்ப அதை கைட் பண்ணா போதும். இப்போ தண்ணி வருது பாருங்களேன். இந்த தண்ணி வரும்போது இந்த தண்ணிக்கு நீங்க வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணிக்கு வாய்க்கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுனா போதும்னா, அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும்போது இருக்கிற டஸ்ட் அப்படியே லைட்டா, அதுவும் அந்த டஸ்ட்டை கிளீன் பண்ணும்போது நீங்க தனியா கிளீன் பண்ணும்போது தான் கஷ்டம். அந்த தண்ணி வருது பாருங்க, வர 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 அந்த தண்ணியோட சேர்ந்து உங்க மண்வெட்டி வச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டா நீங்க தள்ள வேண்டாம். எது தள்ளும்? நீங்க அந்த விவசாயம் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். லைட்டா நீங்க என்ன பண்ணா போதும், ஒரு இது கொடுத்து லைட்டா தள்ளி தள்ளி விட்டா போதும். அந்த தண்ணி பாட்டுக்கு என்ன பண்ணும்? நம்ம வெட்ட வேண்டிய அவசியம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா ஆண்டவர் இந்த 100 daysல உங்களை உருமாற்றுவார், உங்களை வித்தியாசப்படுத்துவார். இனி ரிஸ்கா செய்ய மாட்டீங்க, லகுவா நீங்க செய்வீங்க. அப்படியே நீங்க அப்படியே லைட்டா அப்படியே தட்டி தட்டி விட்டு போவீங்க. அது அழகா நடந்துடும். இனி கடினமா வாழ மாட்டீங்க, இனி சுலபமா வாழுவீங்க, ரொம்ப ஈஸியா செய்வீங்க. உங்க முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய டாஸ்க் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹalleluya. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்க்கை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன்
தட்டி சீர்படுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இயேசுவே ஓ சீர்படுத்துவார், கிருபைப்பா, பலப்படுத்துவார், கிருபைப்பா. பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட எல்லாமே ஆமாப்பா நடக்கட்டும். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, இயேசுப்பா. உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். எல்லாமே மாறும். உன் நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹalleluya. ஓ சீர்படுத்துவார், கிருபைப்பா, 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 கிருபைப்பா. பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இயேசுவே, என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களை ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தகப்பனே, இவ்வளவு தூரம் தட்டி கொடுத்த தகப்பனே, ஹalleluya. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அப்பா, ஒரு திறமையான ஒரு வார்த்தை, பதட்டமே இல்லாத ஒரு தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை சீக்கிரமா எங்களுக்கு கொடுத்து வெகு சீக்கிரத்துல எங்க பிள்ளைங்க ஒரு பத்திரிகை அடிச்சு அதுல இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு. ஒரு வீடு கட்டி அது கர்த்தரால் வந்துச்சு. ஒரு தொழில ஆரம்பிச்சு இது கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தைய எங்க வாயிலிருந்து சீக்கிரமா நீங்க உச்சரிக்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ ஆலயத்துக்குள்ள நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமா அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, தகப்பனே உங்க வருகை தாமதிக்கும்னா நெக்ஸ்ட் இயர் நிறைய பேர் எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இது எப்படி, இது எப்படி, இது எப்படி. உடனே எங்க பிள்ளைங்க வார்த்தை சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிற்று. இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த உயர்வு கர்த்தரால் வந்துச்சு. இந்த மகிமை கர்த்தரால் வந்துச்சு. இந்த அங்கீகாரம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த சுகம் கர்த்தரால் வந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க ரத்தத்தை உங்க பிள்ளைங்க எல்லாரும் மேலையும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு 5 days தான்ப்பா. அதை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கட்டும். நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்துல உம்முடைய மகிமையை நாங்க பார்க்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.